அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சரவையும் மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தனக்குள்ள அதிகாரம் மற்றும் சுதந்திரத்தை பயன்படுத்தி அமைச்சரவை மாற்றம் செய்துள்ளதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமித்திருப்பது அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வரின் எதிர்பார்ப்பை கட்டாயம் அவர் உடனிருந்து உற்ற துணையாக இருந்து நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல யாருக்கு பதவி வழங்க வேண்டும் என்ற அதிகாரத்தை முதலமைச்சருக்குத்தான் மக்கள் வழங்கியிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய பதவி தான் தீர்மானிக்க வேண்டும். மக்கள் அவருக்கு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. பெரும்பான்மை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் யாரை நியமிக்க வேண்டும், யாரை நீக்க வேண்டும் என்ற அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில அவர் நியமித்திருக்கிறார். அவருடைய கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறார், யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் கருத்து சொல்வதற்கு அது ஜனநாயகமாக இருக்காது. இதனிடையே இது முடியாட்சியா குடியாட்சியா என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சமூக நீதி பற்றி பேச திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என விமர்சித்துள்ளார். நாம் கேள்வி கேட்க வேண்டியது என்ன என்றால், இவர்கள் சொல்லுகின்ற சமூக நீதி என்ன ஆயிற்று? உதாரணத்திற்கு தந்தை முதலமைச்சர், தனையன் துணை முதலமைச்சர் என்றால் இது ஜனநாயகத்தில் முடியாட்சியா குடியாட்சியா? ஒன்று. இன்னொன்று, பெண்களுக்கு நாங்கள் பெண்ணுரிமை பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெண் அமைச்சர் இலாகாவை மாற்றி இருக்கிறார்கள். பின்பு பெண்களுக்கு யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கொடுக்கவில்லை. பாவம் அண்ணன் பொன்முடி அவர்கள், அவர் மூத்த அமைச்சர், பல அனுபவம் உள்ளவர். அவருக்கு உயர்கல்வித்துறைக்கு வனவாசம் போக வைத்திருக்கிறார்கள். அதே போல 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். ஆக இது அவசரமாக ஒரு நடத்தும் ஒரு முடிசூட்டு விழா முற்றிலுமாக சமூக நீதியை மறுத்துவிட்டு, சமூக நீதியை பேசுவதற்கு இவர்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் அமைச்சரவை மாற்றத்தை விமர்சித்துள்ளார். செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்காக காத்திருந்து அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜிக்காக வெயிட் பண்ணது, செந்தில் பாலாஜி விடுதலை ஆன உடனே இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி, பாரதிய ஜனதா கட்சியின் பீட்டியமாக தமிழகத்தில இருந்து சிறுபான்மையினரை ஏமாற்றக்கூடிய போக்குல தான் அவங்க தொடர்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா மிக தெளிவா தெரியுது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது திமுகவுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் பயனளிக்கும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தமிழ்நாட்டு அரசு கடந்த 3 வருடங்களாக அந்த செயல்படுத்திய அந்த சிறப்பு திட்டங்கள், அதை எப்படி அந்த நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படி அதை சிறப்பான முறையில அதை செயல்படுத்துறாங்க, அது குறித்த அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு இளைஞர். அவர் இந்த துணை முதல்வர் அந்த பதவி அவருக்கு வரும்பொழுது அவர் சார்ந்த இயக்கம் திமுகவுக்கு மட்டுமல்ல தமிழகமும் பயன்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.